காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. ஏன்டா காலைல ஏற இவ்ளோ நேரம் ஆகுது? நீங்க இன்னும் ஆரம்பிக்காம இருக்கீங்க? இல்லனா இந்நேரத்துக்கு நீங்க ஆரம்பிச்சிருக்கணுமே. ஆரம்பிக்கலாங்கறியா? எதுக்கு வெயிட்டிங்? என்ன ஆரம்பிக்க போறீங்க? ரெடி? கொஞ்ச நாள் பொறு தலைவா, ஒரு வஞ்சி கொடி இங்கே வருவா, கண்ணிரண்டு போர் தொடுப்பா, அந்த விண்ணிலவ தோற்கடிப்பா. அடக்காமாட்சி மீனாட்சி என்ன பேரோ நான் அறியேன், தென்னாடோ என்னாடோ எந்த ஊரோ நான் அறியேன், ராசாத்தி ராசாத்தி அட்ரஸ் என்ன கண்டுபிடி, ராவோடு ராவாக அள்ளி வர நாங்க ரெடி. நேத்து கூட தூக்கத்துல பார்த்தேன் அந்த பூங்குயிலாம், தூத்துக்குடி முத்தெடுத்து கொத்து வச்ச மாலை போலாம். நேத்து வரைக்கும் இவன் மட்டும்தான் பைத்தியம் நினைச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு என்னடானா இவளையும் அந்த லிஸ்ட சேர்க்க வேண்டிய மாதிரி இருக்கேன். தூத்துக்குடி முத்தெடுத்து கொத்து வச்ச மாலை போலாம், பேத்து கொட்டி கண் முழிச்சு பார்த்தா, ஓடி போன உச்சி மலை காத்தா, சொப்பனத்தில் இப்படி தயப்பவுமே வந்து நிற்பான், சொல்ல போனா பேரழகி சொக்க தங்கம் போல் இருப்பான், கத்தி குச்சி இல்லாமலே காதல் தீய பத்த வைப்பான். கொஞ்சம் காரை நிப்பாட்டுறீங்களா? ஏன் எங்க இசை மழையில நனைஞ்சி உங்களை வெயில காய வைக்கலான்னு போறீங்களா? இல்ல இல்ல, உங்க இசை மழையில நனைஞ்சி என்ன வெயில காய வைக்க போகலாம். கத்துற சத்தத்துல கழுத சத்தத்துக்கு மனுஷ சத்தத்துக்குமே வித்தியாசம் தெரியாம போயிடுச்சு. அதெல்லாம் தாங்கள் கூற வருவது கார்ல இருந்து குதிச்சிடலான்னு தோணுது. அப்புறம் எதுக்கு வெயிட்டிங்? நீ ஏன்டி சொல்ல மாட்டேன்? நான் குதிக்கலனாலும் உன்னை விட்டா நீயே என்னை இழுத்து வெளியே கொண்டு போட்டுருவேன். அதான் அவங்க கிடக்காங்க, அவங்களுக்கு யாராவது சிரிச்சாலே பிடிக்காது. நான் அடுத்து அவங்களுக்கு ஸ்டெப் எடுத்து கொடுக்குறேன். பச்சை தாவணி பறக்க அங்கு தன்னையே அவன் மறக்க, பச்சை கண்ணு வாங்கலையே ஏ மாமன் கண்ணு தூங்கலையே. என்னாச்சு? தண்ணி ஏதாவது வேணுமா? அட ஃப்ரீயா விடுங்கடா, அவங்க இசை மழையில நனைஞ்சிட்டு இருக்காங்க. ஓ அப்படிங்கறாங்க. ஆமா, நீங்க உங்க வசீகரமான குரலை எடுத்து விடுங்க. சார், இந்த பாட்டை நீங்க அப்பப்ப பாடுறீங்களா? உங்க ஒய்ஃபை நினைச்சா பாடுறீங்க? ஏன் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுமா? இல்ல இல்ல வேண்டாம். பாட்டெல்லாம் ஓகே. நீங்க இவ்வளவு பெரிய காலேஜோட சேர்மன், உங்க காலேஜ் ஸ்டாஃபோட பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணம். இப்படி சிங்கிளா வந்தா எப்படி சார்? உங்க ஒய்ஃபை கூட்டு வரலையா? எது? அதான் சார், உங்க ஒய்ஃபை கூட்டு வரலையான்னு கேட்டேன். ஃப்ராடு காலேஜ்ல எல்லார்கிட்டயும் உனக்கு கல்யாணம் ஆகலன்னு டிராமா பண்ணிட்டு இருக்க பாத்தியா? நீ எப்படி கூட்டு வருவாங்களா? உங்களதான் சார், உங்க ஒய்ஃபை கூட்டு வரலையான்னு கேட்டேன். பதில் கட்டாயம் வேணுமா? ஆமா, இதுக்கு பதில் கட்டாயம் வேணும். தென் ஓகே. என்னுடைய காதலிய ரொம்ப ரொம்ப பத்திரமா, எண்ணம் எங்கும் ஒட்டி வச்ச வண்ண வண்ண சித்திரமா, வேறொருத்தி வந்து தங்க என் மனசு சத்திரமா. என்னது? வேறொருத்தி வந்து தங்க என் மனசு சத்திரமா. ஃப்ராடு. நீங்க 3 டைம்ஸ் கூப்பிட்டது எனக்கு கேட்டுச்சு. ஒருவேளை ஃப்ராடுன்னு சத்தமா சொல்லிட்டமா? ஏன்டா அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்கல, அதுக்கு நீங்க பதிலே சொல்லலாம். என்ன கேள்வி? அதான் அக்கா கல்யாணத்துக்கு வரலையான்னு கேட்டாங்களே. அவங்க மேம் அப்படியே கேட்டாங்க? உங்க ஒய்ஃப் இசை கல்யாணத்துக்கு வரலையான்னு கேட்டாங்க. அவங்க கேட்டாங்க, நான் பதில சொல்லிட்டேனே. இப்போ எனக்கு கேட்கவே இல்ல. நீ இசை மழையில நனைஞ்சிட்டு இருந்தேல அப்போ. இதுங்க ரெண்டே ஆளே இல்லாத காட்டுல தான் கொண்டு விடணும். ஏமா, உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேட்கலாமா? ஏன் ஹோம்வொர்க் ஏதாவது முடிக்காம வந்திருக்கியா? ஹோம்வொர்க் டவுட்டுக்குலாம் உங்ககிட்ட வர மாட்டேன். அதானே, அப்புறம் என்ன டவுட்? ஆக்சுவலா நல்ல வேளை நீங்க டீச்சர் ஆயிட்டீங்க. ஒருவேளை உங்க அண்ணன் டாக்டர் ஆக ஆசைப்பட்ட மாதிரி நீங்களும் டாக்டர் ஆக ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா? ஆசைப்பட்டிருந்தா என்ன? அட ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா ஓகே. ஒருவேளை உங்க அண்ணன மாதிரி நீங்க டாக்டர் ஆயிருந்தீங்கன்னா? டாக்டர் ஆயிருந்தேன்னா நிறைய பேரோட நோயெல்லாம் நான் கியூர் பண்ணியிருப்பேன், நிறைய உயிரையே காப்பாத்திருப்பேன்.
போய் போயா சொல்லாதுங்க மேம். ஏன்? டாக்டரோட வேலை அதுதானே. டாக்டர் வேலை அதுதான். மேபி நீங்க ப்ரொஃபசர் ஆகாம டாக்டர் ஆகிருந்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சிரிக்காம இருந்து ஃபேஸ உருன்னு வச்சு சாகடிச்சிருப்பீங்கல. ஜோக் பண்ணியா? சும்மா உங்ககிட்ட கேட்டு பார்த்தேன். இல்ல அந்த ஆள் நீ சொன்னது ஜோக்குன்னு நினைச்சி விழுந்து விழுந்து சிரிக்கிறாருல, அதான் கேட்டேன். மேபி நான் டாக்டரா இருந்தா நீ என்ன கூட நம்பி இருக்கலாம். ஆனா உன் பக்கத்துல இருப்பாங்க, பக்கத்துல இருக்கிறவங்கள மட்டும் நம்பிராத. ஓ, நீங்க அந்த ஷிபு சொல்றீங்களா? அது பாவம் அமைதியான பிள்ளை, படிக்கிற பிள்ளை. ஷிபு சொல்லலமா, நான் பக்கத்துல இருக்கத சொல்றேன். என்ன? காரை நிப்பாட்டுங்க தான். ஏன்? இசை மழையில நனைஞ்சதுனால வெயில உன்னை காய வைக்க போறியா? உங்க 2 பேருக்கு பொருந்தவே பொருந்தாதா? அத்தான், காரை நிப்பாட்டுங்க. ஏயா? நான் வீட்டுக்கு போன உடனே. வீட்டுக்கு போகணுமா? நல்லா தானே வந்தா, ஏன் உடம்பு ஏதாவது சரியில்லையா? இன்னைக்கு புக்ஸ் எல்லாம் ஆர்டர் கொடுப்பாங்களாம், அதுக்கு 5000 ரூபீஸ் பே பண்ணணும். நான் ஏடிஎம் கார்டை எடுத்துட்டு வரலாம், அண்ணன்கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு வரலாம். கார் திருப்புங்க அத்தான். என்ன இறக்கி விட்டுட்டு காரை திருப்புங்க. ஏன் உங்களுக்கு? உனக்கு என்னமா, நான் 1 நிமிஷம் லேட்னாலும் லேட்ல வந்துடும். நீ 1 hour பர்மிஷன்னாலும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கிளாஸுக்குள்ள விட்டுருவாங்க. ஒன்னில் என்னை இறக்கி விடுங்க, இல்லைன்னா என்னை காலேஜ்ல கொண்டு விட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்க எங்கேயும் ஊர் சுத்த போங்க. அதான் அப்படிதான் அத்தான். 5000 தானே, நான் பே பண்றேன். இல்ல அண்ணன் தானே எனக்கு எப்போ கொடுக்கும். அம்மா, நான் பே பண்றேன். ஏன் நான் கொடுத்தா வாங்க மாட்டியா? வாங்குறதுல எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏற்கனவே நீங்க யாருன்னு காட்டிக்க கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க, கல்யாணம் ஆனது வேற காட்டிக்க கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க. இதுல நீங்க எனக்காக 5000 பே பண்ணீங்கன்னா மத்தவங்களுக்கு எல்லாம் என்ன பதில் சொல்லுவீங்க? ஆமா, பெரிய பதில். இப்ப கார்டு தான் இருக்கு, நீ பிரேக்ல வந்து என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிரு. ஓகே சார், நான் கேட்ட கேள்விக்கு பதில். இசை தானே வருவான். இல்ல சார், உங்க ஒய்ஃப். ஏன்? அததானே அவர் சொன்னாரே. அதானே. தீச்சட்டி மண்டையா, எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் உனக்கு. உன் வாயால அந்த பொண்ணு இசையை உன் ஒய்ஃப்னு சொல்ல மாட்டியா? இருடா, சொல்ல வைக்கிறேன். உன் மனசுல அஜித் சாரன் நினைப்பு இருக்கு பத்தியா, அத உடைக்கிறேன்டா. அம்மா, டைம் ஆகுது. நான் எடுத்து வைக்கிறேன்னு சொன்னாலும் கேக்குறது கிடையாது. நானே லஞ்ச் எடுத்து வைக்கிறேன், இவங்க எடுத்து வைப்பாங்க. வைக்கிற பேர்ல லேட்டு. இனி அவர்கிட்ட இருந்து நான் தான் ஏச்சு வாங்குற மாதிரி இருக்கான். ஒரு நேரமா கிளம்பி முடியல. நான் எந்திரிக்க முன்னமே குளிச்சிட்டேன். அப்படி இப்படின்னு பக்கம் பக்கமா பேச ஆரம்பிப்பாரு. அம்மா, இது கொந்தளிக்காம இரு, வரேன். ஆமா, இனிமே உங்க மாப்பிள்ளை என்னதான் திட்டுவாரு, அதே நான் தான் வாங்கி கேட்டணும். என்ன குல்ஃபி, எப்பவுமே பெட்ரூம்ல வச்சுதான் என்ன புகழ்வா, இன்னைக்கு கிச்சன்ல வச்சு புகழ்ந்துட்டு இருக்கா? அது உங்க மாமியார் கிட்டே கேட்க வேண்டியது தானே. எவ்வளவு நேரங்க ஆகுது சாப்பாடு எடுத்து வைக்கிறதுக்கு? இவ்வளவு நேரமா? இனிமே நீங்க ஆகாயத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிட்டு இருப்பீங்க. என்ன குல்ஃபி, அம்மால இப்படி அநியாயமா பறி போடுறா? கையெடுக்க போறீங்களா இல்லையா? ஏய், டாக்டரே கையெடுக்க சொல்லல, நீ எடுன்னு சொன்னா எடுத்துருவனா? சொல்லுடா, எடுத்துருவனா? இது என்ன உங்க மாமியார் வீடு நினைச்சீங்களா, இல்ல உங்க ரூம்னு நினைச்சீங்களா? கையெடுங்க அன்பு. ஏய், முடியாதுடி. இங்க பாருங்க அன்பு, அந்த பக்கம் தான் அம்மா நிக்கிறாங்க. வந்தீங்களா எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் அவங்க பொண்ணு என்ன எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா உங்களுக்கு தான் அசிங்கமா போகும். கையெடுங்க. குல்ஃபி, அவங்க என் மாமியார். ஏன் அத்தான் என்ன தப்பா எடுத்துப்பாங்களா? ஏன் குல்ஃபி, ஷாம்பு போட்டு குளிச்சியா? ஏன்னா பக்கத்துல வர்றதுக்கு முன்னமே ஷாம்பு வாசம் அப்படியே தூக்குது, அதாண்டி கேக்குறேன், ஷாம்பு போட்டு குளிச்சியான்னு. இல்லங்க, தலைக்கு சோப்பு போட்டு குளிச்சேன். ஏண்டி, ரொமான்ஸா உன் பக்கத்துல வந்தா ரொமான்டிக் லுக் விட தெரியுதா? ஏதோ வயசான பாட்டிங்க துரத்துற மாதிரியே துரத்துறேன். ஏங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு போல, பாட்டி துரத்துற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம். அடியே, சரி போதும், கையெடுங்க. அப்புறம் இப்படியே நீங்க பாத்துட்டே நின்னீங்கன்னா நான் பாட்டுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேன். ஆமா, அப்படியே நான் விட்டுருவேன் பாத்தியா? நீ அம்மா வீட்டுக்கு மட்டும் இல்ல குல்ஃபி, ஸ்பேஸ்க்கே போனாலும் அங்க வந்தே உன்னை தூக்கிட்டு வந்துருவேன். ஓ, அப்புறம் அப்புறம் என்ன? அப்புறம் நான் எங்க இருக்கணும் அங்கதான் நீ இருக்கணும். இந்த அம்மா வீடு, பாட்டி வீடு, இவன் குல்ஃபிக்கு எப்போ ஒரே வீடு, அது உன் புருஷன் வீடு தான். சரி, இப்ப கையெடுக்கிறீங்களா? ஏன்டி துரத்துறதுலே குறியா இருக்க? செல்லம், இதோட உங்க பெட்ரூம் கிடையாது, இது பொது சொத்து, கிச்சன். யார் வேணாலும் எப்ப வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். அப்போ உனக்கு இங்க ரொமான்ஸ் வராது. வராது. நான் வர வச்சுட்டா? எது விளையாடுறீங்களா? காலையில எந்திரிச்சதுல இருந்தே உன்னை பாத்துட்டு இருக்கேன். அங்க ஓடுறேன் இங்க ஓடுறேன், ஒரு இடத்துல நிக்கவும் மாட்டேங்கிறேன். சரி, கொஞ்ச நேரம் சைட் அடிக்கலான்னு ஹால்ல வந்து உட்கார்ந்து இருந்தாலும் செடிக்கு தண்ணி விடணும், கோலம் போடணும், வாசு தெளிக்கணும், ரசம் வைக்கணும்னு வீட்டு வேலையா செஞ்சுட்டு இருக்கேன். இப்படி வீட்டு வேலையும் செஞ்சுட்டு இருந்தானா என்ன யாரு கவனிப்பான்?
சரி, வீட்டு வேலையே செஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்க என் குல்ஃபியா யாரு கவனிப்பா? நான் தானே கவனிச்சாக்கணும். விழியோரம் சிறையானே பெண்ணுந்தன் வெட்கத்திலே அறிவாயாயன் தோழி அழகே நீ என்றாளி அருகே கொஞ்சம் வாலி செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா இப்போ நான் விடுறதா ஐடியா இருக்கா இல்லையா? எனக்கு ஆபீஸ் வர்றதுக்கே ஐடியா இல்ல. இது ஆமாண்டி, எனக்கு ஆபீஸ் போறதுக்கே ஐடியா இல்ல. இனியா, இனியா. ஐயோ அம்மா, என்ன கண்ணா கிச்சனுக்கெல்லாம் வந்திருக்க? அத்தான் தண்ணி எடுக்க வந்தேன். தண்ணி எடுக்க வந்தியா? சரிப்பா, நான் வேற டிஃபன் பாக்ஸ்ல எடுத்து வைக்கிறதுக்கே டைம் ஆயிட்டு. ஆகாஷ் மதியம் வந்துருவானா, அதனால உங்க 2 பேருக்கும் அப்புறம் சாமுக்கு 3 பேருக்கும் தான் எடுத்து வச்சிருக்கேன். சரி அத்தா. அப்புறம் அன்பு வித்யா இன்னைக்கு லஞ்ச் மறந்து வச்சுட்டே போயிட்டான். அப்படியா? கொடுங்க அத்தா, நான் போகும்போது காலேஜுக்கு போய் கொடுத்துட்டே போயிடுறேன். இல்ல அன்பு, ஆதி தம்பிக்கு அந்த வழியா தானே காலேஜுக்கு போனோம். நான் ஆதிக்கிட்டேயே கொடுத்துட்டேன். எதுக்கு அத்தை தேவையில்லாம அவருக்கு சிரமம்? நானே கொண்டு கொடுத்துருப்பேன்ல. அன்பு, நீனா இதுக்காண்டி ஒருக்க காலேஜுக்கு போனோம். ஆனா ஆதி தம்பினா அப்படி இல்ல. அவர் காலேஜுக்கு போற வழிதானே, அவரே கொடுத்துருவாருன்னு அவர்கிட்டே கொடுத்துட்டேன். ஏன்பா கொடுக்க கூடாதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தா. குரு கூட இன்னைக்கு போனாளா காலேஜுக்கு? ஆமாக்கா, நான் மித்ராவும் வித்யாவும் இன்னைக்கு 2 பேரும் குரு கூட போயிட்டாங்க. சரி அத்தை, கொடுங்க, நாங்க கிளம்புறோம். எடி, இவ்வளவு நேரமா சிரிச்சுட்டு தானே பல்ல கட்டிட்டு நின்ன. திடீர்னு எங்கேயோ பேருவ போல. நான் வந்ததை மூஞ்ச உருன் வைக்க ஆரம்பிச்சுட்டேன். நீங்க கேட்க கேள்வி என்ன காயப்படுத்துற மாதிரி இருந்தா நானும் உங்களை பார்க்கும்போது அப்படித்தானே இருந்தாகணும். என்ன குல்ஃபி காயப்படுத்துற மாதிரி? எடி, யாரோ சொன்னது உன்கிட்ட வந்து சொன்னது ஒரு தப்பா? ஒரு தப்பா இல்ல, கொடுங்க, நான் கிளம்புறேன். என்ன அத்தை? நேத்துக்கு சின்ன அத்தை மீன் வாங்க போகும்போது உங்க இசை பேத்திக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்கு மேல ஆகுதுல, இன்னும் எந்த நல்ல விஷயமும் சொல்லலையா? அப்புறம் இனியாக்க ரொம்ப நாள் ஆகுதுல, இன்னும் எந்த நல்ல விஷயமும் சொல்லலையான்னு கேட்டிருக்காங்க. இது அத்தை வந்து இசைக்கிட்டே சொன்னாங்க. அவ சிரிச்சுட்டு அவ போக்கலாம். உங்ககிட்ட கேட்டவங்களுக்கு அவ்வளவு அக்கறை இருந்ததுன்னா அவங்களே ஒரு குழந்தைய பெத்து கொடுக்க சொல்லுங்க, நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லிட்டு போயிட்டா. இவகிட்டே வந்து இப்படி நடந்திருக்குன்னு சும்மா தான் சொன்னேன். அதுக்கு நீ என்ன பார்க்கும் போதெல்லாம் இப்படி மூஞ்சி தூக்கிட்டு தெரிஞ்சா டிஃபன் பாக்ஸ்ல எடுத்து கூட வைக்க விடல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. இவளை காயப்படுத்துற மாதிரி ஏதாவது கேட்ட மாதிரி அத்தை கிட்ட இப்படி கேட்டிருக்காங்கன்னு சும்மா பேச்சு வாக்குல சொன்னது ஒரு தப்பா? நான் கார்ல இருக்கேன், நீங்களாச்சு அவங்களாச்சு பேசி முடிச்சிட்டு வாங்க. கொடுங்க அத்தை, நான் எடுத்துட்டு போறேன். ஏக்கண்ணா, நான் அவகிட்ட ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா? இவளுக்கு பிறந்தவ தானே இசை. இந்த காலத்துல இதெல்லாம் காதுக்கு எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவு சிரிச்சுட்டு அவ பாட்டுக்கு பதில் சொல்லிட்டு போயிட்டான். இவளுக்கு இப்படி விஷயத்தையும் சொல்லிட்டேன். நான் ஏதாவது இவகிட்ட கேட்டிருந்தானா இவ கோவப்படுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. சரி விடுங்க அத்தை, ஏதாவது டென்ஷன்ல இருந்திருப்பான். என்ன டென்ஷனா இருக்கட்டும் அன்பு, உங்க முன்னமே ஏஞ்சலுக்கு கல்யாணம் ஆச்சு. ருக்கு எத்தனை நாள் அவளை பாடுபடுத்தி இருப்பான். அவளே இந்த விஷயத்தையெல்லாம் பெருசா காதுக்கு கொண்டு போறது இல்ல. இனிமே உன் பொண்டாட்டி கிட்ட பேசுறதே யோசிச்சுதான் பேச வேண்டியதா இருக்கு. அட, அவ ஏதாவது டென்ஷன்ல இருந்திருப்பாத்த. கொடுங்க, நீங்க, நான் எடுத்துட்டு போறேன். என்னமோ இந்த கண்ணா கொண்டு போ. கொடுங்க அத்தை. என்னாச்சு, கிளாஸ் ஆரம்பிச்சு இவ்வளவு நேரம் ஆகுது? உன் ஃப்ரெண்ட் என்ன கிளாஸ்ல காணோம்? என் கூட தான் மேம் வந்துட்டு இருந்தான். திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, நீ கிளாஸுக்கு போ, நான் வரேன் அப்படின்னா. இப்படி ஒவ்வொருத்தரா கிளாஸுக்கு வந்தா எப்ப கிளாஸ் எடுக்கிறது, எப்ப போர்ஷன் முடிக்கிறது? என்ன ஆதி சார், இங்கே ஜாயின் பண்ணிடலாம்னு நினைச்சிட்டீங்க போலாம்? உங்க காலேஜ்லயா? வாய்ப்பே இல்ல. இல்ல, வெளியே நிக்கும் போது ஆபீஸ் பக்கமா போனீங்களா, எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. ஒருவேளை ரெசியூம் கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு. ஹலோ, அதுக்கு தான் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. வித்யா லஞ்ச் மறந்து வச்சுட்டு வந்துட்டா, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். எப்படியும் கிளாஸ் நடக்கும்போது கிளாஸுக்கு போறது கிளாஸை டிஸ்டர்ப் பண்ற மாதிரிலாம், அதான் ஆபீஸ்லயே கொடுத்துடலான்னு பார்த்தேன். நீங்க பாத்துட்டீங்க. ஆதி, நீங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்ன வந்தா யாராவது கிளாஸ்ல கொண்டு கொடுத்துருப்பாங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, போற வழிதான். நீங்க இங்க இருந்து லெஃப்ட் எடுக்கும்போது செகண்ட் கிளாஸ் அப்படியே கொடுத்துட்டு போயிருங்க. கம்ப்ளைண்ட் எதுவும் ஆகலன்னா ஓகே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆதி, நீங்களே கொடுத்துட்டு போயிருங்க. சரி குரு, அப்ப நானே கொடுத்துடுறேன். இருந்தாலும் என் காலேஜுக்கு நீங்க வேலைக்கு வர மாட்டீங்க. என்னை விட எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப்லாம் உங்க காலேஜ்ல இருக்காங்க. நல்லா அவங்களுக்கு தூசு தானே. எப்பவுமே உங்க கிளாஸுக்கு 100% தான். ஏதாவது சிச்சுவேஷன்ல உங்களுக்கு தோணுனா எனக்கு ஒரு கால் பண்ணுங்க. அடுத்த நாளையில இருந்து நீங்க இங்க ஜாயின் பண்ணிடலாம். வாய்ப்பில்ல ராஜா, இப்போதைக்கு ஐயாக்கு அந்த காலேஜ் தான். சரி குரு, நான் அப்படியே கொடுத்துட்டு போயிடுறேன். ஃபர்ஸ்ட் பீரியட் உங்க தங்கச்சியோட தான், தைரியமா கொடுத்துட்டு போங்க. வரேன். மறந்துடாதுங்க ஆதி, எப்பவாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு கால் மட்டும் பண்ணுங்க. வாய்ப்பே இல்ல. சரி ஆதி, உங்களுக்கு டைம் ஆகல, நீங்க கிளம்புங்க. லாஸ்ட் டே கொடுத்த ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிட்டீங்களா?
மேம் 4th சம்க்கு மட்டும் ஆன்சர் வரலாம். ஆன்சர் வராத சம் இந்த கிளாஸ் முடியறதுக்கு முன்ன பார்க்கலாம். வித்யா, ஒரே ஒரு சம்க்கு தான் ஆன்சர் வரலையா? ஆமா, நான்லாம் யூடியூப்ல தேடி பார்த்ததுக்கு பிறகு கூட கிட்டத்தட்ட 3 ப்ராப்ளமா கண்டே பிடிக்க முடியல. பேஜ் விட்டு வச்சிருக்கேன், சப்மிட் பண்றதுக்கு முன்ன கொடுத்துறேன். நீ என்னைக்கு ஓனா சால்வ் பண்ணிருக்க? எக்ஸ்கியூஸ் மீ மேம். இங்க என்னடா பண்ற? ஏய், ஆதி சார் நம்ம காலேஜுக்கே வந்துட்டாரா? ஏண்டி திடீர்னு பல்ல காட்டுற? ஏனோ நான் ஆதி சார் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கேன் தெரியுமா? எவ்வளவு வச்சிருக்க? இப்ப எல்லாம் நான் கண்ணை மூடி கண்ணை திறந்தாலே ஆதி சார் தான் என் கண்ணு முன்ன வந்து நிக்கிற மாதிரி இருக்கான். ஆதி ஆதின்னு மட்டும் கேக்குது, என்ன பேசுறாளுங்கன்னு தெரியலையே. ஓ, அப்புறம் உனக்கு தெரியுமா, இப்ப மேம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்க மாதிரி தான் உனக்கு தெரியும். ஆனா எனக்கு மட்டும் சார் நம்ம கிளாஸ் ரூம்குள்ளே இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஓஹோ, இதுல உனக்கு புரியுதா? நான் ஆதி சார் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கேன், அவரை எவ்வளவு உருக்கி உருக்கி காதலிக்கிறேன்னு உனக்கு புரியுதா? எனக்குலாம் ஒண்ணுமே புரியலையே. என் மக்கு, நான் எவ்வளவு படிக்கிற பொண்ணு, கிளாஸ் நடக்கும்போது என் கான்சென்ட்ரேஷன் வேற எங்கேயாவது போகுமா? ஆனா இப்போ நம்ம பழைய காலேஜ்ல இருக்க ஆதி சார் நம்ம கிளாஸ் ரூம்ல என் பக்கத்துல நிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? அப்படியே ஓடி போய் அவரை கட்டி பிடிச்சி அப்படியே முத்தமழையா பொழியணும் போல இருக்கு. அப்புறம் எதுக்குமா வெயிட்டிங்? ஏய், அவர் எனக்கு மட்டும்தானே தெரிவாரு. அவர் நிக்கிற இடம் உங்களுக்கு எல்லாம் காலியா எல்லாம் தெரியும். இப்போ எனக்கு தெரியும் அவரை போய் நான் கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணேன்னா நான் வெறும் காத்துல ஏதோ பண்ற மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஒண்ணும் இல்ல, பரவாயில்ல. அவங்க தங்கச்சி தானே பக்கத்துல நிக்கிறாங்க, நீ போய் உனக்கு தோணுனதை பண்ணிட்டு வா. சிஜி, நான் சும்மா சொல்றேன், என் ஃபீலிங்ஸ் சொல்றேன். சொல்ற மாதிரி எல்லாம் நடந்துக்க முடியுமா? ஏ வித்யா, ஆதித்யா சார் எதுக்கு வந்திருக்காரு நம்ம கிளாஸுக்கு? இப்ப என்ன? ஏண்டி, அவர் ஏன் கண்ணுக்கு மட்டும் தானே தெரியணும், அவ கண்ணுக்கு எதுக்கு தெரியாரு? என் கண்ணுக்கு தான் தெரியாரு. ஒருவேளை அவர் மனசுல நாங்க எல்லாரும் இருக்கமோ என்னமோ. ஃப்ரெண்டோட ஆளை பாக்குறது தப்புன்னு தெரியாது உனக்கு? எங்க கண்ணு முன்ன நிக்காரு, எங்களுக்கு தெரியாரு, நாங்க பாப்போம். ஏ, உங்களுக்குள்ள என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஆதி சார் எதுக்கு வந்திருக்காரு? உன் கண்ணுக்கு ஆதி சார் தெரியாரா? நல்லா தெரியாரு, தெளிவா தெரியாரு. பிளாக் ஷர்ட் போட்டிருக்காரு. உன் கண்ணுக்கு அதே பிளாக் ஷர்ட் தான் போட்டிருக்காரு. என்னடா பண்றீங்க? ஏய், வித்யாவை பார்க்க வந்தேன். வித்யாவை பார்க்க வந்தியா? இதானே உன் வீடா? ஏய், லஞ்ச் மறந்து வச்சுட்டு வந்துட்டாளாம், அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அது ஆபீஸ்ல கொடுத்திருக்கலாம்ல. ஆபீஸ்ல தாண்டி கொடுத்தேன். குரு தான் அவ கிளாஸ் போற வழியில தான் இருக்கு, நீங்களே கொடுத்துருங்கன்னு சொன்னாரு. அந்த ஆளுக்கு வர வேலை இல்ல. சரி, நீ சீக்கிரமா கொடுத்துட்டு கிளம்பு. நீ எதுக்கு பொங்குற? குட் மார்னிங் சார். ஹலோ, இது என்னோட கிளாஸ். மேம், எங்க சார்? மேம், ஒரு 2 மினிட்ஸ். சார் நல்லா இருக்கீங்களா? ஆமா சரண்யா, நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? எடி, என்ன லைட்டா கிள்ளாய். எதுக்கு கிள்ளாய்? சார், நீங்க வந்துட்டீங்களா? எங்க காலேஜுக்கே வந்துட்டீங்களா? எது? உங்களுக்கு தெரியுமா, இவ்ளோ நேரமா நீங்களே இங்க வந்த மாதிரி எனக்கு தோணிட்டே இருந்தே. எனக்கு மட்டும் தான் தோணி இருக்குன்னு பார்த்தா நீங்க இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கீங்க. ஷபா, இப்ப இவன கிள்ளதுக்கு பிறகுதான் தெரிஞ்சது. ஏ லூசு, லஞ்ச் மறந்து வச்சுட்டு வந்திருக்கேன், கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இங்க எல்லாரும் தெரிஞ்சவங்க அப்படிங்கறதுனால உன் கிளாஸ்லயே கொண்டு கொடுக்க சொன்னாங்க, அதான். டேய், கொடுத்துட்டு கிளம்புறியா? கிளம்புறேன்டி, இரு. விட்டா இங்க வச்சு ஊட்டி விட்டுட்டு கிளம்புவோம் போல இருக்கு. ஓய், வச்சுட்டு கிளம்புறேன். கண்டிப்பா கிளம்பணுமா? டேய், இது என் கிளாஸ் ரூம்டா. இருடி, கிளம்புறேன். மறந்துடாத, வந்து என்னமோ குடுக்கறதா சொன்னியே, அத என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்களா? ஆமா, வாக்கு மாறக்கூடாதுல்ல. டேய், நீ வீட்டுக்கு போனதுக்கு பிறகு என்ன வேணாலும் கூட, என்ன வேணாலும் வாங்க. லஞ்ச் கொடுத்துட்டு கிளாஸ்ல இருந்து வெளியே போடா. இப்போ நான் லஞ்ச் குடுக்கறேன், நீ வந்ததுக்கு பிறகு என்னமோ குடுக்கறதா சொன்னியே, அத கொடு. ஓகே? நல்ல வேலை, அந்த காலேஜ்ல இருந்து இங்க வந்துட்டோம். இல்ல ஏன் சார், நீங்களும் அங்கிருந்து இந்த காலேஜுக்கே வந்துட்டா எப்படி? ஏய், லஞ்ச புடிடி, நான் கிளம்புறேன். கொடுங்க. சரி மித்ரா, வரேன். எப்பா சாமி, தயவு செஞ்சு இனிமே கிளாஸுக்கு மட்டும் வந்துடாத, கிளம்பு. இதனாலதான் உங்க 2 பேருக்கு மித்ரா மேம் பிடிக்கலையா? வரேன். சீக்கிரமா எங்கேயும் வரதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுக்கு எதுக்கு இவ காலேஜ் மாறணும்? அவர் போயிட்டாரு, நீ பல்ல கட்டிட்டே இருக்க. ஆதி சார் கிளாஸுக்கு வந்தாலே 1/2 மணி நேரம் அப்படியே சிரிச்சுட்டே இருக்கலாம். ஏன்னா அவர் கிளாஸ் எடுக்கிற விதமே அப்படித்தான் இருக்கும். அவரை பார்த்தாலே தானா ஒரு வைப் வருதுல. உனக்கு வைப் வரதெல்லாம் இருக்கட்டும், இப்போ அவர் எதுக்காக நம்ம கிளாஸ்க்கு வந்துட்டு போறாரு? வித்யாவா அவங்க எல்லாரும் ஒரே காம்பவுண்ட்குள்ள தானே இருக்காங்க. அவங்க கெஸ்ட் ஹவுஸ்ல தானே ஆதி சார்லாம் இருக்காங்க. லஞ்ச் மறந்து வச்சுட்டு வந்ததா காலையிலே சொன்னாலே, லஞ்ச் கொடுக்க வந்திருக்காரு. சரி, அப்படியே வந்தாலும் ஆபீஸ் ரூம்ல கொடுக்கலாம்ல. கிளாஸ்க்கு வந்து இவ்ளோ நேரம் அவ கூட தனியா பேசியிருக்காரு. என்னமோ இடிக்குதா? எடி,
என்னமோ கூட்டு களவாணித்தனம் பண்றீங்க தானே? எங்கேயோ இடிக்குது. எவ்வளவு நேரமா இடிக்குது. டெஸ்க் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல தள்ளி போடுன்னு சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு கம்ஃபர்டபிளா இருக்கான்னு பார்த்து இழுத்து வச்சிருக்கேன். காலை வச்சுட்டு இருக்க வேண்டாமா? இடிச்சுட்டே இருக்கு. கொஞ்சம் ஃப்ரண்ட்ல தள்ளி போடு. டெஸ்க் ஃப்ரண்ட்ல தள்ளி போட முடியல. இடிக்குது கடிக்குதுன்னு. இவ்வளவு சரியில்லை. கண்டுபிடிக்கிறேன். மிஸ் ஆன 3 சமம் யூடியூப்ல யார் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கான்னு கண்டுபிடி. ஷரணி, ஆதி சார் யார பார்க்காத நேரமா பார்த்து கண்ணடிச்சிட்டு போனாரு. கொஞ்சம் விட்டா இவளுங்க 2 பேரும் சேர்ந்து உன்னை கும்மி அடிச்சிருப்பாளுங்க. ஏன் இவங்களுக்கு லப்னா பிடிக்க மாட்டேங்குது? கூடவே இந்த ஆதி சாரோட தங்கச்சி கண்ணா ஆரம்பிச்சு வச்சது யாரு? லவ் பண்றவங்கள எல்லாம் நம்ம கேங்ல சேர்க்க கூடாது. சைட் அடிக்கிற பொண்ணுங்க எல்லாம் நல்ல பொண்ணுங்க எல்லாம் அவங்க நம்ம கேங்ல இருக்க கூடாது. என்னமோ நாட்டாமா படத்துல சரத்குமார் சார் தப்பு பண்றவங்கள ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிற மாதிரி லவ் பண்ணிட்டான் கேங்க விட்டு ஒதுக்கி வச்செல்லாம் அது இப்ப துரத்துறது பத்தியா? இவளுங்க 2 பேருக்கும் காதல்னா தப்பு இல்ல. அது உயிரை கெடுக்கிற பாய்சன் இல்ல, உயிரை கொடுக்கிற உறவுன்னு புரிய வைக்கணும். படி, அதுக்கு பிறகு உயிரை கொடுப்பாரு. போடி, எனக்கு வெக்கமா வருது. இங்க பாரு, மூஞ்சி மண்ணங்கிட்டெல்லாம் பேத்துருவேன். என் பக்கத்துல இருந்துட்டு இந்த நெளிறது கொலையிற வேலையெல்லாம் வச்சுக்காத. நல்ல வேலைடி அந்த காலேஜ்ல இருந்து இங்க வந்தா, இல்லன்னா அந்த ஆளு கிளாஸ் எடுக்கும் போதெல்லாம் அவர் பாக்குறாரு, இடிக்கிறாரு, உதைக்கிறாருன்னு என்ன கொண்டுட்டு இருந்திருப்பேலாம். ஆமா வித்யா, உனக்கு காதல் வந்திருக்கலாம். இதுல இருந்து ஏதாவது உனக்கு தெரியுதா? என்ன, இந்த உலகத்துல யாரெல்லாம் காதலே பிடிக்கல, காதலே தப்பு, காதல் பாவம் தெரியுறாங்களோ அப்படிப்பட்டவங்களதான் இது அட்டாக் பண்ணும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீதான். தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ். இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? ரெஸ்ட் ரூம் மேம். அது எப்படி இப்பதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கு? மேம், பசங்க எங்க அர்ஜென்ட் எல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? உனக்கு ஃபர்ஸ்ட் பீரியட் ஆரம்பிக்கும் போதே 10 நிமிஷம் பிரேக் வேணும்னா சேர்மன் சார் கிட்ட சொல்லி லெட்டர் எழுதி சைன் வாங்கிட்டு வா. அதை விட்டுட்டு என்கிட்ட ஃபன்னுங்கிற பேர்ல இந்த மாதிரி பேசின அப்புறம் பல்ல தட்டி கையில கொடுக்க வேண்டியதா இருக்கும். சாரி மேம், உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி. லிசன். ஏண்டி, மித்ரா மாமே ஸ்ட்ரிக்ட். மேம் கிட்டே இப்படி பேசுறான். லேட்டா வந்ததை உள்ள அலோவ் பண்ணாங்கல, அந்த திமிரு. எப்படியோடி கிளாஸுக்கு இந்த மாதிரி வீம்பு பண்ற ஒரு ஆள் இருந்தான்னு வச்சுக்கோ, நம்மளெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. எப்பவும் இந்த மாதிரிப்பட்ட கேரக்டரை தான் கவனிச்சுட்டே இருப்பாங்க. இவ ஒருத்தி வாய் மூட்டை. உள்ள வா சாம். இல்ல பரவாயில்ல, இங்கே நிக்கிறேன். உனக்கு ஒண்ணு கொடுக்க வச்சிருக்கேன், அதை உள்ள வந்தாதான் கொடுக்க முடியும். இல்ல இசை, பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் இங்க வச்சே கொடு. ஐயோ, இங்கெல்லாம் கொடுக்க முடியாது. நீ உள்ள வா, நான் கொடுக்கறேன். இல்ல இல்ல, எதுவா இருந்தாலும் இங்க வச்சே கொடு. ஏசலும், இதுக்குதான் பேத்தி இசை இவ்வளவு நேரம் லிப்ஸ்டிக் தீட்டிட்டு இருக்கு பாரு. ஐயோ, இங்க வச்சு கொடுக்க முடியாது சாம். யாராவது பார்த்தா தப்பா பேசுவாங்க. யார் பார்த்து தப்பா பேசினா என்ன? நீ என்னன்னாலும் இங்க வச்சே கொடு. நீ உள்ள வா சாம், அப்பதான் யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. தப்பா நினைக்கிற மாதிரி என்ன கொடுக்க போற? ஐயோ, யாரும் தப்பா நினைக்க கூடாதுல்ல, அதுக்காக தான் உள்ள கூப்பிடுறேன். இல்ல, நான் உள்ள வர ஐடியால எல்லாம் இல்ல. கிளம்புறதுக்கு இருந்த என்ன வெயிட் பண்ண சொன்னதுனாலதான் நிக்கிறேன். என்னன்னு சொல்ல நான் கிளம்பணும். அப்போ உள்ள வர மாட்டேன். பாவம் செல்லும் இந்த சாம், அப்ராணி பையன். இந்த அப்ராணி பையில தான் இந்த பாடுபடுத்திக்கிட்டு இருக்கான். நான் கொடுக்க போறத பார்த்து நீ ரொம்ப சந்தோஷப்படுவ தெரியுமா? நீ ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் இப்ப வந்துடுறேன். அதுக்கப்புறம் நீ யோசிப்ப, இவ்ளோ தித்திப்பா கொடுத்திருக்காளே, இது தெரிஞ்சிருந்தா முதல்ல வீட்டுக்குள்ள போயிருக்கலாமே அப்படின்னு. என்ன தித்திப்பா? நீ என்னன்னு கூட, அதுக்கு பிறகு நான் என்னன்னு முடிவு பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம் நில்லு, வரேன். யௌடி, நீ என்னன்னா கண்ணத்திலே கொடுப்பா வாயிலே கொடுப்பான்னு சொன்ன? செல்லு லிப்ஸ்டிக் போட போறாங்க. இது கொஞ்சல கூட லிப்ஸ்டிக் போட்டாதானே கிஸ் கொஞ்சம் தூக்கலா இருக்கும். இவ உம்மா கொடுக்க போறாளா, பையலுக்கு கண்ணத்துல வண்ணம் தீட்ட போறாளா? செல்லு, இவ உம்மா கொடுக்க ஆரம்பிச்சு அப்புறம் சாம் இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைப்பானு. இசை அம்மா ஆக்கிட்டானா குருவோட பாட பெரும் திண்டாட்டமா போயிடும். இந்த உம்மாவை எப்படி தடுத்து நிறுத்தலான்னு பாப்போம். சாம், இதை நான் உனக்கு கொடுக்கும் போதே உனக்கு புரியணும். இன்னும் நீ எனக்கு எவ்வளவு முக்கியமா இருக்க, பழைய ஞாபகம் எல்லாம் இன்னும் என்ன விட்டு போகல அப்படின்னு நீயே வாய் திறந்து சொல்லுவ பாரு. லிப்ஸ்டிக் போட போறதா சொன்ன? இருங்க செல்லும், நானும் கன்ஃபியூஷன்ல தானே பாத்துட்டு இருக்கேன். இசை, மாம்பழம் எல்லாம் எங்க எடுத்துட்டு போறீங்க? இந்த மாம்பழம் எல்லாம் என் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக எடுத்துட்டு போறேன். எது புரியல? என் ஆறுயிர் கணவன் சாம்காக. ஏடி, சாமனை மட்டும் சொன்னா காணும், அது என்ன ஆறுயிர் கணவன்? சித்தர் சீக்கிரமா எனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லிருக்காருல, அப்போ சாம் தானே என் புருஷன். என் ஆறுயிர் கணவனும் சாம் தானே. அப்போ இவ்வளவு நேரமா நீங்க தித்திப்பு அப்படி இப்படின்னு பேசினது இந்த மாம்பழத்தையா? நேத்திக்கு கூட சாம்க்கு ஒண்ணு குடுக்கலாம்னு நினைச்சு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னீங்க. அதுவும் இந்த மாம்பழமா? ஆமா, சாம்க்கு குடுக்கறதுக்காக ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சிருந்தேன். சாம்க்கு மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும். அப்ப கண்ணத்துலன்னு சொன்னீங்க, அது சும்மா எழுதல உங்களை கடுப்பேத்துறதுக்கு.
அப்ப இப்ப வெளிய நின்னுட்டு யாராவது பார்த்தா தப்பா நினைச்சிருவாங்க, உள்ள வா, உள்ள வந்தாதான் கொடுக்க முடியும் அப்படின்னு எல்லாம் சொன்னீங்க. ஆமா, வீட்டுக்கு வர போற மாப்பிள யாரோ யாரோன்னு பொறுப்பு இல்லாம கேக்குறீங்க செல்லும். என் புருஷன் சாம் தான், ஆரோக்கிய கணவன். அப்பப்பப்பப்பப்பா, எங்களுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. நாளை பின்ன வீட்டுக்கு வர போற மாப்பிள வெளிய வச்சு மாம்பழம் கொடுத்தா தப்பா நினைக்க மாட்டாங்களா? வீட்டுக்குள்ள உட்கார வச்சு கொடுக்காம வெளிய நிக்க வச்சு இப்படி மாம்பழம் சாப்பிட கொடுத்துருக்காங்களேன்னு வியார் வீட்டை தானே தப்பா பேசுவாங்க. சரி, நீங்க வந்துடாதுங்க அந்த பக்கம். கண்ணு போட்டு சாம்க்கு ஏதாவது ஆயிரும். ஏன் வா, கண்ணு மட்டும் பட்டாதோ? இது அவனோட அம்மாவோட கண்ணு, எப்படி பட்டாலும் அவனுக்கு எதுவுமே ஆகாது. நான் வரேன். ஆமா, இத என்னத்துக்கு அவனுக்கு நீ வெட்டி எடுத்துட்டு போற? என் புருஷனுக்கு பிடிச்சது நான் தானே கொடுத்தாகணும். ஏமா, முத சாமனை மட்டும் சொல்லுங்க, அது போதும். அதுல எங்களுக்கு புரியும். எடி, உன் அண்ணங்கார அருவி வீட்டுக்கே கொண்டு கொடுத்துட்டு வந்தா மாம்பழம் சாமுக்கு பிடிக்கால? தாத்தா பறிச்சிட்டு வந்ததா அரசங்க வீட்டுக்கே கொண்டு கொடுத்துட்டு கொடுத்து விட்டாருன்னு உன் அண்ணங்கார வீட்டுக்கே கொண்டு கொடுத்துட்டான். செல்லம், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இவ்வளவும் 4 மாம்பழம். 4 மாம்பழமா? பாக்குறதுக்கு 2 தான் இருக்கும் போல. எதுக்கு 4 மாம்பழம் எடுத்தானா? 1 எனக்கு, 1 சாம்க்கு, அதுக்கப்புறம் கொலையாமலே சொல்லு. அதுக்கு பிறகு எங்களுக்கு பிறக்க போற 2 குழந்தைங்களுக்கும் இன்னும் 1 அப்படி மொத்தம் 4. ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சரி, நான் என் புருஷனுக்கு கொடுத்துட்டு வரேன். ஹலோ, மியூசிக், ஒரு நிமிஷம். என்ன? 4 மாம்பழம், 1 சாம்க்கு, 1 உங்களுக்கு, இன்னும் 2 உங்களுக்கு பிறக்க போற குழந்தைங்களுக்கு. அது ஓகே. ஆனா பிளேட்ல 2 மாம்பழம் தானே இருக்கு. அதுவா? இழுக்காமே சொல்லு. வெக்கமா இருக்கு செல்லும். பரவாயில்ல, நாங்க சகிச்சுக்கிறோம். சொல்லுங்க. எனக்கு சாம்க்கு கல்யாணம் ஆனதுக்கு பிறகு சாம் எனக்கு ஒரு உயிரை கொடுப்பான். உயிரா? குழந்தை. ஷபா, அதுக்கு அடுத்து 1 வருஷமோ 2 வருஷமோ தாண்டி இன்னொரு குழந்தை பிறக்கும். கன்ஃபியூஸ் ஆகாதுங்க. பிரேக் எடுத்துட்டு எங்களுக்கு இன்னொரு குழந்தை பிறக்கும். எனக்கு சாம்க்கு தான் 2 குழந்தைங்க பிறக்க போகுது. ஏன் உன் அண்ணன்காரனுக்கு இனியாக்கெல்லாம் பிறக்காதா? சொல்லும், அவங்களுக்கு பிறக்க போறதுக்கு அவங்க சாப்பிடட்டும், நாங்க எதுக்கு சாப்பிடணும்? இப்போ இன்னுமே எங்க 2 பேருக்கு குழந்தை வரல. அதனால கட் பண்ண 2 பீஸ் சாமோட பிளேட்ல வச்சானா 2 பீஸ் நான் சாப்பிட்டேன். 2 + 2 4 ஆயிட்டலாம். பட்டா கணக்கு புரியலனா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லி தொலை. இந்த குடும்பத்து பேரையும் காப்பாத்தணும், சாம் வாழ்க்கையும் காப்பாத்தணும், அந்த மித்ரா பொண்ணு வாழ்க்கையும் காப்பாத்தணும். இதுக்கெல்லாம் ஒரே வழி. ஒரே வழி என்ன? ஐடியா கண்டுபிடிச்சிட்டியா? ஆமா, கொஞ்சம் கொடூரமா தான் இருக்கும். என்னன்னு சொல்லு, நான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன். உங்க பேத்தி இசையா கொலை பண்ணிடலாம். ஏன் பேத்தியை கொலை பண்ணலாங்க? உங்க பேத்தி பண்ற அலப்பறைக்கு என்ன விட்டு வச்சிருக்கனே சந்தோஷப்படுங்க. வாவ், அடிப்பொலி. ஆனா இசை, நான் நிஜமாவே சொல்றேன், என்னதான் அரபியம்மா மாம்பழம் கட் பண்ணி கொடுத்தாலும் நீ கட் பண்ணி கொடுக்குற டேஸ்டே வேறதான். மாம்பழம் கட் பண்ணி குடிக்கிறதுல டேஸ்ட் இருக்கா? இவன் அப்படி என்ன மாய மந்திரம் செஞ்சா? சாம்க்கு மாம்பழம் பிடிக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். அதுக்குன்னு கட் பண்றதுல கூடவா வித்தியாசம் கண்டுபிடிப்பாரு? எனக்கு தெரியும்ல சாம், தோலெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் உனக்கு கொடுத்தாதானே உனக்கு பிடிக்கும். செம இசை. முந்தியெல்லாம் நான் இந்த வீட்டுக்கு வரும்போது நீ எனக்காக மாம்பழம் கட் பண்ணி கொடுப்பாலாம், அதுதான் ஞாபகம் வருது. இப்ப மாம்பழம் கட் பண்ணி கொடுக்கறது ஞாபகம் வருதுங்கிறான் பாருங்க. சென்னோன்னு பழைய காதல ஞாபகம் வரும். செல்லு பாட்டி. செல்லும், சாம் பாத்துட்டான், கூப்பிடுறான். இப்ப நம்மள கூப்பிட்டு நம்ம போனோம். உங்க பேத்தி இன்னும் கொஞ்சம் சீன் போடும், நம்ம போயிடலாம். செல்லு, அதுங்களுக்கு வர வேலை இல்ல, நீ சாப்பிடு சாம். சூப்பரா இருக்கு இசை. அம்மா ஏன், என்னாச்சு? நான் எடுத்துட்டு வரவா? இல்ல எனக்கு போதும். ஆனா மாம்பழம்னா எனக்கு நல்லா பிடிக்கும். சாப்பிட்டுட்டே இருந்தனா பக்கத்துல நின்ன ஒண்ணு மறந்துட்டேன் பாரு, உனக்கு கொடுக்காம சாப்பிட்டுட்டேன். நீ சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி. ஆ? இல்ல நீ சாப்பிட்டலாம், அது போதும் எனக்கு. சரி, எங்கேயாவது கிளம்புறியா? கோயிலுக்கு ஏதாவது சாரி எல்லாம் கட்டியிருக்கா? அதுவா, நமக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுதுல. எது? இல்ல, குருவோட காலேஜ்ல ஏதோ ஒரு ஸ்டாஃபோட பொண்ணுக்கு கல்யாணமா. அதான் என்னை கூட்டு போறதா சொல்லிருக்கானா, அதான் கிளம்பி நிக்கிறேன். ஓ அப்படியா, சரி சரி. இரு, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன்.